Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு பீஸ் பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ் பூ, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி. இது எல்லாத்தையும் இந்த குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நான் 2 தக்காளியை பொடியை நறுக்கி உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு தீ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த மட்டன் கிரேவி நம்மளுக்கு செய்கிறது ரொம்பவே சுலபம். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாதத்தில் போட்டு கூட சாப்பிடலாம். அதே மாதிரி சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.